ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவுஸ் வேர்ல்ட் ட்ரீம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீட்டோட பிளான் பார்த்திங்கன்னா டோட்டல் 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் உள்ள ஒரு வீட்டோட பிளான் தாங்க. ஸோ இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு 2 சைடு ரோட்டுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் ரோடு இருக்குது, இந்த சைடுமே வந்து ரோடுக்கான வீவ் இருக்குங்க. ஸோ பார்த்திங்கன்னா இது 30 அடி, இப்படி பார்த்திங்கன்னா 40 அடி. ஸோ 2 பக்கமும் ரோடு இருக்கனால ஒரு கார்னர் போர்ஷன் தான் இந்த வீட்டோட பிளானை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் முக்கியமாக இது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பிளானுங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஆல்ரெடி வந்து பிளான் போட்டாச்சு. ஸோ அது வந்து நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணல, டைரெக்டாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டுமே நான் மென்ஷன் பண்ணுறேன். இது வந்து கிளைண்ட் வந்து அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ். ஸோ அவங்களோட வீடு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பிளான் பண்ணிவிட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாகவே லைக் கமர்ஷியல் மாதிரி நம்ம ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஷாப் மாதிரி பிளான் பண்ண சொன்னாங்க. அது கூடவே நான் என்ன பிளான் சொன்னேன்னா, ஒரு ரெண்டல் பர்பஸ்க்கு ஒரு 1 BHK வீடு கூட பிளான் பண்ணிக்கோங்க, ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கிளைண்ட்டும் ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு இந்த பிளானு. ரொம்ப ஹாப்பியாக வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருக்கு மேடம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அண்ட் ஆல்மோஸ்ட் வீடு வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கே வந்துட்டு நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும்னு இருந்தேன். ஸோ எனக்கு டைமே கிடைக்கல. ஸோ அப்புறம் அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சரி இன்றைக்கி எனக்கு டைம் கிடச்சனால ஓகே இந்த பிளானை வந்து நம்ம அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நிறைய கிளைண்ட் கஸ்டமர்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணுறீங்க வீட்டோட பிளான் டிசைன் வேணும்னு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. அண்ட் நிறைய டிசைன்ஸ்லாம் வித்தியாசமாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நிறைய கிளைண்ட் வந்தீங்க. ஸோ அவங்களும் நல்லா சாட்டிஸ்ஃபைடாக போனீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்மளோட வேலைக்கு தகுந்த ஒரு மதிப்பு கொடுக்கும்போது அது வந்து அந்த வார்த்தைகள் நம்ம கேட்கும்போது இன்னுமே நம்மளுக்கு பூஸ்டப்பாக தானே இருக்கும். ஸோ எப்போதுமே கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு வேலையை வந்து நம்ம ரசித்து அதை நேசித்து செஞ்சோம்னா அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம கண்டிப்பாக போக முடியும். அண்ட் இன்றைக்கான வீடியோவை பார்த்துடலாம். இது கிரவுண்ட் ஃப்ளோரில் நான் சொன்ன மாதிரி ஷாப் அண்ட் கமர்ஷியலுக்கான பிளான் தான் பண்ணியிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ரெண்டல் விடணும், ஃப்யூச்சர்லலாம் மேலெல்லாம் ரெண்ட் விடணும் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்கன்னா மெயினான விஷயம் வந்து கீழே பார்க்கிங் பிளான் பண்ணிக்கோங்க. பார்க்கிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரோட்லேயே நிறுத்தணுமா, நம்ம வண்டியை வந்து பைக்கை வந்து ரோட்லேயே நிறுத்திட்டு போகிறது சேஃபாக இருக்காது அப்படின்னு நினச்சிட்டே நிறைய பேர் வந்து ரெண்டலுக்கு வர மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் நிறைய ஸ்பேஸ் விட்டு கட்டிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் உங்களோட காரை கூட நீங்கள் 1க்கு 2 கார் வாங்கினா கூட நீங்கள் நிறுத்துறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஒரு சேஃபரான இடத்துல இருக்கிறதுன்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா. ஸோ இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து ஸோ உள்ள ஒரு காம்பவுண்டுக்குள்ளே நிற்கிது வேண்டினா அவங்களும் சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெண்ட்டை கூட ரேஸ் பண்ணிக்கலாம். எங்களுக்கு வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் ரெண்ட்டோட அமௌண்ட்டு கூட ஏற்றிக்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து அவங்க இருக்கிற மாதிரி பிளானு. ஸோ அவங்களுக்கு ஒரே ஒரு பாய் பேபி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ரூம் அண்ட் இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கான ஒரு ரூம், அவ்வளோதான், 2 ரூம் போதும்ட்டாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான பிளான் தான் பண்ணியிருந்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கிளைம் பண்ணி வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதான சிட் அவுட் ஏரியாங்க. மற்ற இடத்துலலாம் பால்கனிக்கான ஸ்பேஸ் இல்லாதனால இந்த இடத்த தான் அவங்க பால்கனி வீவாக வந்து ஃபைனலைஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்த கவர் பண்ணிவிட்டு இங்கே SS வித் கிளாஸ் ரெயிலிங்ஸோடு கொடுத்தாச்சு. எலிவேஷன் டிசைனில் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லுக் வைஸில் சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு லுக்கு. ஏன்னா 2 பக்கமும் வரும்போது கார்னர் வீடு வந்து நம்மளுக்கு 2 டிசைன்ஸ் வருது இல்லையா, 2 பக்கம் லுக் வரும்போது இன்னும் கூட அது பெட்டராக தான் இருக்கும். இல்லைன்னா நார்மலாக ஒரு ஃப்ரண்ட் வியூவில் மட்டும் தான் எலிவேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கான ஒரு சஜஷனில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்லாப் மாதிரி போட்டுட்டு ஒரு புத்தர் ஒரு விநாயகர் டிசைன் மாதிரி வச்சு கவர் அப் பண்ணிக்கோங்க. பேக் சைடில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் கிராஸ் வருது இல்லைங்க, அது வந்து ஃபுல்லாகவே கவர் அப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு லைட்டிங்ஸ்லாம் பிளான் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த விநாயகருக்கு கீழே வந்து லைக் சின்னதான ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக கூட கபோர்ட் டிசைன்ஸ் மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். வீடு இப்போ படிக்கட்டு ஏறி வரும்போதே வந்து நம்மளுக்கு ஒரு காட் ஃபீல், ஒரு கடவுள் பார்க்குறது வந்து இன்னும் கூட பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம லைஃப்பில் இன்னும் கிடைக்கும். வர கெஸ்ட்டுங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அப்ரோச்சாக இருக்கும், பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த மாதிரி சஜஷன் கொடுத்தனால அவங்களும் அதை வந்து கேட்டுக்கிட்டாங்க. அவங்க நம்மள்ட்ட 3D பிளானும் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் நம்ம அந்த டிசைன்ஸ்லாம் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம் லுக் வைஸில், இதுக்கு என்ன டிசைன் கொடுக்கலான்னு கேட்டிருந்தப்போ அவங்களுக்கு அதை தனியாக நான் வந்து எடிட் பண்ணி அந்த ட்ராயிங்ஸ்லாம் பண்ணி அனுப்பியிருந்தேன். ஸோ அதனால் அதோட கிளிப்ஸ் என்கிட்ட இருக்கா என்னன்னு தெரியல. அதை நான் சொன்னாலே அவங்க வீட்டோட ஃபைனல் ஸ்டேஜே வந்துட்டு இப்போ தான் நான் வந்து இந்த ட்ராயிங்கே வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஐடியா இல்லை அது இருக்கா என்னன்னு தெரில, இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் எப்போயாச்சும் முடிஞ்சால் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. ஸோ மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்தோம்னா லிவிங் ஹால் 20 அடிக்கு 15 அடின்ற சைஸில் நல்லாவே கன்வீனியன்ட்
கன்வீனியன்ட்டான ஸ்பேஷியஸான லிவிங் ஹால். நல்லா ஒரு பெரிய லிவிங் ஹால் தான் அவங்க கேட்டிருந்தது. ஸோ லிவிங் ஹால் கொஞ்சம் சின்னதாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னா இந்த இடத்துல வந்து இந்த செவத்தை வந்து ஷிஃப்ட் பண்ணியிருப்பேன். இன்னும் இந்த பெட்ரூமோட சைஸை இன்னும் கூட பெருசாக்கியிருப்பேன். ஸோ அவங்க ஹாலோட சைஸ் தான் பெருசாக வேணும்னு கேட்டிருக்கனால நம்மளுக்கு வந்து இதுவே போதுமானதுன்னு சொல்லிட்டு பெட்ரூமோட சைஸ் 10க்கு 12 வந்தால் ஓகேன்னாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணியாச்சு. அண்ட் டிவி கேபினெட் இங்கே கொடுத்துருந்தேன். அண்ட் இந்த டோர் ஓப்பன் ஆகிட்டோம்னா இந்த ஸ்பேஸ் கவரப் ஆகி இந்த பக்கமும் சோஃபாக்கான ஆப்ஷன் தான். அண்ட் கிச்சனும் வந்து அவங்க ஒய்ஃப் கொஞ்சம் பெருசாக வேணும்னு கிச்சன் பெருசாக பிளான் பண்ணி கொடுங்க மேடம் அப்படின்னாங்க. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி கிச்சனும் பிளான் பண்ணியாச்சு. ஹெல் டைப் ஸ்லாப் கொடுத்து இங்கே கேஸ் ஸ்டவ் அண்ட் சிங்க்குக்கான ஆப்ஷன், இங்கே வந்து ஃப்ரிட்ஜுக்கான ஆப்ஷன் வந்து பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் இதுதான் வந்து கிச்சனோட சைஸ் 15 அடி 8 இன்ச்சுக்கு 10 அடின்ற சைஸோட கொடுத்துருக்கேன். அண்ட் அந்த கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸோட இருந்தால் இன்னும் கூட நல்லாயிருக்கும் மேடம், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தேன். அவங்க இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டிலலாம் யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இல்லை. ஸோ அது எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு எனக்கு ஐடியா இல்லை மேடம்னாங்க. அப்புறம் அவங்களோட ரிலேட்டிவ் வீட்டில் ஒருத்தவங்களுக்கு போய் நான் விசிட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் அவங்கள்ட்ட சொல்லட்டுமான்னு கேட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நான் வந்து பிளான் போட்டு அவங்களுக்கு அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் எதுக்கும் நான் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு நான் அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணட்டுமான்னு கேட்டாங்க. சரின்னு சரி அவங்க வீட்டுக்கு போய் அவங்க பார்த்துட்டு அவங்க வந்து ஒரு 1.5 அடி அந்த மாதிரி தான் யூட்டிலிட்டி ஸ்பேஸ் கொடுத்துருந்துருக்காங்க. அப்போ இருக்குது ஸ்பேஸ் அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தனால அவங்க அந்த மாதிரி பிளான் பண்ணி போட்டிருக்காங்க. இது 2 அடி இருந்தோன்னு ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு மேடம், இந்த மாதிரி யூட்டிலிட்டி ஸ்பேஸ் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கண்டிப்பாக எனக்கு இந்த மாதிரியே கொடுத்துருங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த கிளைண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதையுமே வந்து அவங்களுக்கு பிளான் பண்ணியாச்சு. நல்லா ஒரு லென்த்தியராக கிச்சன் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஃபுல்லாகவே நான் கொடுத்துட்டேன். ஏன்னா இங்கே ஒரு சின்ன கார்டன் பண்ணிக்கலாம், இல்லைனா இங்கே வந்து ஸ்லாப் இந்த கிரைனைட் ஒர்க்லாம் செய்யும்போது இங்கே ஸ்லாப் போட்டுட்டு கீழெல்லாம் வந்து கபோர்டு ஒர்க் மாதிரி கவர் பண்ணிட்டாங்கன்னா இங்கே ஒரு சிங்க் கூட வச்சுக்கலாம். லைக் நான்வெஜ் எல்லாம் சமைக்கும் போது வெளில கழுவுவாங்க, சில பேர் ட்ரெண்டாக இப்போ போயிட்டுருக்கு இல்லையா, அந்த மாதிரி சில பேர் வந்து பூஜை சாமான் மட்டுமே தனியாக கழுவணும்னு ஆசைப்பட்டு அந்த மாதிரி கூட வச்சுக்கிறாங்க. ஸோ அது எப்படி கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். வாஷிங் மிஷின் ப்ளேஸ் பண்ணுறதா இருந்தால் கூட ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அழகாக எப்படி தேவையோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் அதை வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பூஜா ஷெல்ஃப் தான் கேட்டிருந்தாங்க. இந்த கிளைண்ட்டுக்கு நான் ஏன் ஒன்று இன்சிஸ்ட் பண்ணேன்னா அவங்க என்கிட்ட அடுத்தடுத்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, நீங்கள் எப்படி பிளான் போடுறீங்களோ அதுவே எங்களுக்கு போதும் மேடம், எங்களுக்கு தனியாக ப்ரிஸ்கிரைப்டாக இப்படி தான் வேணும் அப்படி தான் வேணும்னு ஒரு ஐடியாஸும் இல்லை, நீங்கள் என்ன பிளான் பண்ணி கொடுக்குறீங்களோ அதுதான் நாங்கள் போடணுன்னு டிசைட் பண்ணிட்டோம். உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் உங்களோட ஐடியாஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நம்மள்ட்ட தான் நிறைய கேட்டாங்க. ஸோ அவங்க ஷெல்ஃப் மாதிரி ஒன்று கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே நான் அதுக்கு பதிலாக இவ்வளோ பெரிய வீடு இருக்கேங்க, அதுக்கு ஒரு பூஜை ரூமோட கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குமே, உங்களுக்கு அது ஓகேன்னா நான் பூஜை ரூம் மாதிரி பிளான் பண்ணி கொடுக்கட்டுமான்னு கேட்டேன். தாராளமாக நீங்கள் பிளான் பண்ணி கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், அந்த மாதிரி இருந்தால் தான் லுக் வைஸில் பார்க்க நல்லா இருக்கும்னா கண்டிப்பாக கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கிச்சனோட ஓப்பனிங் ஸ்பேஸ் உள்ளே போய் அதுக்கப்புறம் இந்த சைடில் இந்த பூஜை ரூமோட பார்க்குறதுக்கு அது நல்லா வரும் அப்படின்ற ஒரு ஐடியா அவங்களுக்கு 3Dயில் கொடுத்தோன்னு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி தான் பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. ஸோ அதுதான் பூஜை ரூம் வந்து 4 அடிக்கு 4 அடின்ற சைஸை வந்து கொடுத்துருந்தேன். நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எப்படின்னா சின்ன சைஸாக இருந்தால் கூட ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தாலும் கூட அதில் ஒரு குட்டி பூஜை ரூம் வச்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுவேங்க. ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே கொடுக்கறது கடவுள் தான். ஸோ கடவுளுக்காக ஒரு ரூம் நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கிளைண்ட் கேட்டாங்கன்னா அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுப்பேன். தேவையில்லை ஷெல்ஃபே போதும்னா ஷெல்ஃபே கொடுத்துருவேன். ஸோ இந்த கிளைண்ட் கேட்டனால அவங்களுக்கு ஒரு அழகான பூஜை ரூமுமே வர மாதிரி நல்லா ஒரு இடமா அமைஞ்சிட்டு நல்லா பார்த்திங்கன்னா ஸ்கொயராக அழகாக பார்க்குறதுக்கு லுக் வைஸில் பாருங்கள், நல்லா ஒரு அலைன்மெண்ட் லுக்கோடு இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி வந்து சில பிளான் தாங்க அமையும். ஏன்னா சில இது வந்து சைஸஸ்லாம் கொஞ்சம் பெருசாக பண்ணும்போது அது அலைன்மெண்ட்டில் வராது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம கையில் நம்ம டிசிஷன் கொடுக்கும்போது நம்ம அவங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடணும் இல்லையா. ஸோ அதனால் அந்த மாதிரி தான் இந்த கிளைண்ட்டுக்கு நம்ம பண்ணி கொடுத்தோம். அடுத்தது லிவிங் ஹால்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நான் வந்து பெட்ரூம்க்கான ஆப்ஷன் இந்த மாதிரி கொடுக்கும்போது ப்ரைவசி இருக்குங்க. நம்மளோட பெட்ரூமோட வியூ வந்து வெளில தெரியாது, ஒரு கிளம்ஸாக இருந்தால் கூட வெளிலேருந்து அவுட்ரு லுக்கு தெரியாது, ஒரு ப்ரைவசி லுக் இருக்கும். ஸோ எப்போதுமே வந்து கொஞ்சம் உள்ளே இருந்து அது எப்படின்னா ஒரு ஹால்லேருந்து வந்து இந்த இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துலேருந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு ரூம்குள்ளே போய் தான் அந்த ரூமோட அழகு எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்ற மாதிரி இருக்கணும். எல்லாமே இங்கே வெட்ட வெளியாக எல்லாமே ஓப்பனாக தெரிஞ்சிச்சுன்னா அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் கிச்சனும் சரி, ஓப்பன் கிச்சனை விட இந்த மாதிரி க்ளோஸ்டாக இருக்கிறது வந்து அந்த கேஸ் ஸ்டவ் வந்து வெளில தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க சமைக்கிறது வந்து அவுட்டர் வியூவில் அந்த நெருப்பு வந்து தெரியக்கூடாதுன்னு சில சாஸ்திரங்களில் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வராங்க இல்லையா.
ஸோ அதில் சில பேர் வந்து அந்த மாதிரி கேட்பாங்க, அந்த நெருப்பு வந்து அந்த சமைக்கிற நெருப்பு வந்து வெளில தெரியக்கூடாது மேடம், அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கிறதுனால அது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இங்கே வந்தால் தான் உங்களுக்கு இது 2 ரூம் இருக்குது, 2 அட்டாச் டாய்லெட் இருக்கா, ஒரு காமன் டாய்லெட் இருக்கா, ஒரு சஸ்பென்ஸோட அந்த வீட்டோட உள் வியூ இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ உள்ளே வந்தோடனே லெஃப்ட் அண்ட் ரைட் இங்கே ஒரு பெட்ரூம் 12 அடிக்கு 12 அடி. இந்த பக்கம் ஃபுல்லாகவே வார்ட்ரோப்க்கான ஆப்ஷன் கொடுத்தாச்சு. ஒரு பக்கம் பெரிய விண்டோ கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த பக்கம் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஃபுல்லாக வார்ட்ரோப் கொடுத்துட்டு இங்கேயும் ஒரு விண்டோக்கான ஆப்ஷன். ஒரு காமன் டாய்லெட் 8 அடி 2 இன்ச்சுக்கு 4 அடின்னு கொடுத்துருக்கேன். இந்த பெட்ரூமோட சைஸ் 12 அடிக்கு 10 அடி 8 இன்ச்சுன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் 4 அடிக்கு 7 அடி 8 இன்ச்சுன்னு கொடுத்துருக்கேன். பேக் சைடில் வென்டிலேட்டர் எல்லாம் கொடுக்கணும், பைப்லைன்ஸ்க்கெலாம் வந்து ஒரு 1.5 அடி அளவுக்கான ஸ்பேஸ் விட்டுருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த 2 பக்கம் வந்து ஃபுல்லாகவே வந்து ரோடு சைடுனால ஃபுல்லாகவே அட்டாச் பண்ணியாச்சு. பேக் சைடில் இங்கே கிச்சனுக்கு யூட்டிலிட்டி கொடுத்தாச்சு. இங்கே மட்டும் ஒரு 1.5 அடி கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு சின்னதான பாத்வே இருக்குது. நான் ஆல்ரெடி 2 பக்கம் ரோடு சொன்னேன் இல்லையா, இந்த பக்கம் ஒரு 5 அடியிலேருந்து 6 அடி அளவுக்கான ஸ்பேஸ் இருக்கான். பின்னாடி ஒரு சைட் இருக்கான். அந்த சைட்டுக்கான பாதை இந்த பக்கம் தான் இருக்கிறதுனால அந்த பக்கமும் ஓப்பன் தான் மேடம்னாங்க. சரின்னா அந்த பக்கமும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான விண்டோக்கான வியூ தான் கொடுத்துருக்கேன். இதுதாங்க கம்ப்ளீட்டாக ஒரு வீட்டோட பிளான். அண்ட் இது ஃபுல்லாகவே பாத்ரூமாக கொடுக்காம ஒரு சின்னதான ட்ரெஸ்ஸிங் போர்ஷன் மாதிரி கொடுத்துருக்கோம். ஒரு அழகாக ஒரு சின்னதான போர்ஷன் கொடுத்து ஒரு ட்ரெஸ்ஸிங் வியூ வித் மிரரோடு கொடுத்தோம்னா பார்க்க நல்லா லக்ஸுரியாக இருக்கும். லுக் வைஸ்லேயும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி உங்களோட கனவு இல்லத்துக்கு பிளான், டிசைன், எலிவேஷன்லாம் தேவைப்பட்ட மேலே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீட்டோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ண தான் அடுத்தவங்களுக்கும் புரிய வரும், அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் லைக் பண்ணும்போது எனக்கும் இன்னும் கூட பூஸ்ட் அப் ஆகுங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.